ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஆப்பில் 2 கிராம் கோல்டு காயின் புக் பண்ணியிருந்தேன். அது எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. அதை பற்றின வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 25/11/2024 கோல்டு ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7200 நான் எப்போ கோல்டு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6935 இருந்தது இல்லையா, அன்னைக்கு வாங்கினேன். 20/11/2024 அன்னைக்கு எனக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கு. நான் வந்து 15 நவம்பரே வந்து இந்த ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணேன். ஆனால் எனக்கு கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா 21 தான் எனக்கு ரிசீவ் ஆச்சு. என்னைக்கு பில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/11/2024 அன்னைக்கு தான் வந்து பில் பண்ணியிருக்காங்க. இல்லை, நான் கரெக்டாக 2 கிராம் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா லேமினேஷன் பேக்கிங்கில் வரும். இப்போ பாக்ஸில் தான் வச்சு சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபரும் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னோட லேமினேஷன் பண்ணி வரல, பாக்ஸ்குள்ளே வச்சு தான் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே குட்டியான பேக்குள்ளே வச்சு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய்ட்டு வெயிட் போட்டு செக் பண்ணணும் அப்படின்னாலும் நியர்பை ஷாப்பில் செக் பண்ணிக்கோங்க. வெயிட்டை பொறுத்தளவுக்கு எந்த இஷ்யூமே இருக்காது ஜிஆர்டியில். 2 கிராம் 0.013 மில்லிகிராம்ஸ் வந்து எனக்கு இருக்குது கோல்டு காயின். இதில் இந்த எக்ஸ்ட்ரா வந்திருக்கிற அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. நமக்கு 2% வேஸ்டேஜ் போடுவாங்க ஜிஆர்டியை பொறுத்தளவுக்கு. ஜிஎஸ்டி வந்து 3% வரும். எக்ஸ்ட்ரா ஹால்மார்க் சார்ஜஸ் எதுவுமே வராது. ஆப்பில் ப்ளேஸ் பண்ணதால் கரெக்டாக 2 கிராமுக்கு மட்டும்தான் நான் அமௌண்ட் பே பண்ணியிருந்தேன். அதனால எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இங்கே 93 ருப்பீஸை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. நான் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,571 வந்து பே பண்ணியிருந்தேன். பாருங்கள், நான் 2 கிராம் காயின் வாங்கினது 15 நவம்பர் அன்னைக்கு வாங்கியிருக்கேன். 14,571 வந்து நான் பே பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ரேட் வந்து பார்த்திங்கன்னா 7200. 7300 ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா 7300 இருந்துச்சு. 7200ன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு கிராமுக்கு நான் வாங்கினதுலேருந்து 265 வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பெர் கிராமுக்கு. அப்போது வந்து வேஸ்டேஜ் பே பண்ணி வாங்கும்போது நமக்கு லாஸ் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். லாங் டேர்முக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கோல்டு காயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் டிஜி கோல்டில் சேவ் பண்ணணும் அப்படின்னாலும் சேவ் பண்ணலாம், இல்லை கோல்டு காயினாக வாங்கி சேவ் பண்ணணும் அப்படின்னாலும் சேவ் பண்ணலாம். இந்த காயின் தான் நான் வந்து ரிசீவ் பண்ணியிருந்தேன். எப்போவுமே பார் ஷேப் வந்து வாங்கலாம். ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3% போடுறாங்க. 2% 3%ஆன்னு தெரில, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போடுறாங்க. ஸோ வேஸ்டேஜ் இல்லாமல் நியூ இயர் அப்போது கண்டிப்பாக வந்து ஜிஆர்டியில் ஆஃபர் போடுவாங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஷேப் இருக்கிற காயின். ஜஸ்ட் ஒரு ஷேப்புக்காக வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்க வேணாம், ஒரு 100 ருப்பீஸ் கிட்ட அப்படின்றதால நான் ரவுண்ட் ஷேப் காயினே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். ஜிபேயில் கோல்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா ஆன்லைனில் அப்படின்னு கேட்குறீங்க. இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. நம்ம வாங்கும்பொழுது எக்ஸ்ட்ரா இருக்கிறதாகவும், விற்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் லெஸ் பண்ணிவிட்டு தான் நமக்கு வந்து சேல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருக்கேன். கூகுள் பேயில் நான் வாங்கினதில்லை. அப்படி டிஜிட்டலாக கோல்டு வாங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா தனிஷ்கில் வாங்குங்க. ஒரு கிராம் வந்து 24 கேரட் கோல்டு வந்து அது மார்க்கெட் ரேட்டை விட 200 எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். இருந்தாலும் வந்து நம்ம வந்து ட்ரஸ்ட்டு நம்பலாம் டாட்டாவை பொறுத்த அளவுக்கு. ஸோ தனிஷ்கில் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி ஆன்லைனில் சேல் பண்ணணுன்னா பண்ணுங்கள். இல்லை நான் கோல்டு காயினாக தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னா தங்கமயில்லையும் போத்தீஸ் ஸ்வர்ணமகால்லையும் டிஜி கோல்டு சேவிங் ஸ்கீம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதில் அமௌண்ட் போட்டுட்டு மொத்தமாக சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட வாங்கிக்கலாம். இது வந்து என்னோட ஒப்பீனியன் தான். மற்றபடி ஜிபேயில் வாங்கினா எனக்கு லாபம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுலேயும் வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். எனக்கு வந்து அதில் தெரியல, அதை பற்றி தெரியல. எனக்கு நம்பகத்தன்மையும் இல்லாத மாதிரி நிறையா பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. அதனால நான் இது வரைக்கும் வாங்கினதில்ல. ஸோ நான் அதை மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு விருப்பமும் படலை. நீங்கள் ஜிஆர்டியில் இனிமேல் கோல்டு காயின் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த லேமினேஷன் பேக்கிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களா. இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு தான் கோல்டு காயின் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் யாராவது ஆன்லைனில் ப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி தான் உங்களுக்கும் வந்துச்சா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் நான் சேவிங்ஸ் ரிலேட்டடாக அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.